எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நெக்ஸ்ட் பேஷண்ட் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்கங்க சார். பல்லு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. பால் பல்லு தானே, எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க சார். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்கங்க சார். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அவங்க எல்லாத்துக்கான வீடியோ இது தான். பால் பல் எடுக்கக்கூடிய என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பால் பல் எடுத்துட்டிங்கன்னா அது கீழே வரக்கூடிய பர்மனெண்ட் பல்லுக்கு இடம் இருக்காது. ஸோ அது மேலே வர முடியாது, சைடுலேயோ நாக்கு சைட்லேயோ வெளியே வரும். ரெண்டாவது, பால் பல் எடுத்துட்டோம் அப்படின்னா கடவாப்பல் பால் பல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிட முடியலன்னா நம்ம தாடியோட வளர்ச்சி சரியாக இல்லாமல் போயிடும். மூணாவது பாயிண்ட்டு, உதாரணத்துக்கு முன்னாடி பல்லே பால் பல் சொத்தை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீச் நல்லா டெவலப் ஆகாது. ஸ்பீச் நல்லா டெவலப் ஆகுனா அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸே டெவலப் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பால் பல் எடுக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பால் பல்லை காப்பாற்றுங்க. இன்னும் நிறைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்கள் கிளினிக் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ரத்னம் டென்டல் கேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.